தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தனமோட அத்தை வந்து இந்த மாதிரி சௌந்தர்யாவோட கல்யாணத்துக்கு வந்து நிலாவும் வந்தால் நல்லாயிருக்கும், நிலா கையால் தாலி எடுத்து கொடுத்தா என் மகனே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வருவாளான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லேன், வர சொல்லேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரித்த நான் கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே பார்த்திங்க அப்படின்னா, தனம் வந்து கதிர் அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிலாவை கொஞ்சம் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்களா, எல்லோரும் இங்கே ஆசைப்படுறோம் நிலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து தாலி எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை நினைக்கிறாங்க, அவங்க பையனே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க, நிலாவை கூட்டிகிட்டு வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா நான் கூட்டிகிட்டு வரேன், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கதிரோட மறுப்பணம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறீங்க, நிலா ஸ்கூலுக்கு போகணும் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட ஏற்றி விடுறாங்க. அதுக்கு அவங்க அத்தை சொல்கிறாங்க, இல்லை நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்களோட நிலைமையிலேருந்து யோசித்து பார்க்கணும், அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா இவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனத்தை ஏற்றுக்க போகுது. அதனால் தனமும் கதிரேசனும் கூடிய சீக்கிரம் சேரதான் போகிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.